ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாதத்தினுடைய பலன்களாகும். கடகராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஆரம்பத்திலே 4 இருக்கின்றார். அவரை உச்ச சூரியனும் புதனும் பார்க்கின்றார். 12 இருக்கக்கூடிய குருவும் சேர்ந்து பார்ப்பதினாலும் எப்பொழுதெல்லாம் இந்த சந்திரனுக்கு செவ்வாயினுடைய தொடர்பும் குருவினுடைய தொடர்பும் ஏற்படுதோ அப்போதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். மாத ஆரம்பத்திலே அவர் பௌர்ணமி சந்திரனாக இருப்பதினால் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு பௌர்ணமி வெளிச்சம் போல் மிக பிரகாசமாக இருக்கும். அமாவாசை நெருங்கும் போது கூட குருவினுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பும் சுக்கிர தொடர்பும் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் செவ்வாய் குருவை பார்ப்பதினால் தற்காலிக தர்ம கர்மாதி யோகமும் ஏற்படுகின்றது. 11ஆம் தேதிக்கு பிறகு 10 இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். ஆக எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு 1ஆம் வீட்டு பலன் மாதம் முழுமையாக மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வெற்றியும் யோகத்தையும் உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய அமைப்பாக கட்டாயம் அமையும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சூரியன். அவர் 14ஆம் தேதி வரை 10 திக்பலம் அடைந்து மிகப்பெரிய அளவிலே உச்சமடைந்து இருக்கின்றார். உடன் 3, 12 கூடிய புதனும் சேர்ந்து இருக்கின்றார். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைந்து இருப்பதினால் பொருளாதார வகையில் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை வரக்கூடிய வாய்ப்பும் கடன் இருந்தால் கடனை பூர்ணமாக அடையக்கூடிய பொருளாதாரம் மேம்படும் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 11ஆம் தேதிக்கு பிறகு 9 இருக்கக்கூடிய செவ்வாயும் 10 ஆட்சி பெறுவார். 14ஆம் தேதிக்கு பிறகு 15ஆம் தேதியிலிருந்து 10 இருக்கக்கூடிய சூரியன் 11 வருவார். அப்போது எடுத்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரும். அதாவது உங்களுடைய வாக்கின் மூலமாகவும் சொல்லின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் சகல விதமான வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். ஆக இந்த மாதம் முழுவதும் 2 ராகு கேது தொடர்பு இருந்தாலும் 2ஆம் வீட்டின் மூலமாக தனப்பிராப்தியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொருளாதார வளரும் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உருவாகும். நீங்கள் திட்டமிட்டு எதை சொல்ல வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம் என்பது தீர்மானித்து நீங்கள் இறங்கினால் 2ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கட்டாயம் கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 10 சூரியனுடன் இருக்கின்றார். 3ஆம் வீட்டை 9 இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதனாலும் சனியுடன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பதனால் இளைய சகோதரர்களுடன் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நிச்சயமாக யாரையும் நீங்கள் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. வெளிவட்டார பழக்கங்களும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் தவறுதலான மனிதர்களிடத்திலும் தவறுதலான பழக்க வழக்கம் உள்ளவரிடத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. ஆனால் 3ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதனால் உங்கள் புத்திசாலி ஜனத்தால் அத்தனையும் நீங்கள் வெல்வீர்கள். பயணங்களும் ஏற்படும். அந்த பயணங்கள் தேவையற்ற பயணங்களாக இருக்கும். தேவையானது எது என்பதை தெளிந்து நீங்கள் பயணங்கள் சொல்ல வேண்டும். இல்லையென்றால் உங்கள் பொருளாதாரமும் கால நேரமும் விரயமாகும் என்பதை கவனத்தில் கொள்க. இளைய சகோதரத்தில் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உடைய ராசிக்கு 4 கூடியவர் சுக்கிரன் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். மாத பிற்பகுதியில் 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12 வருவார். 12 கூடிய புதன் 11 வருவார். ஆக பரிவர்த்தனை யோகமாக இருக்கும். 4ஆம் வீட்டை சுக்கிரனுடன் சேர்ந்த குரு பகவான் பார்வை செய்வதால் 11ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் நிச்சயமாக காத்திருக்கிறது. 10ஆம் ஆரம்பத்திலே செவ்வாயினுடைய பார்வையும் 11ஆம் தேதிக்கு பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கும். ஆரம்பத்தில் சூரியன் புதனுடைய பார்வையும் 4ஆம் வீட்டிற்கு கிடைக்கும். ஆக மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டின் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகும். அதனால் பொருளாதார உயர்வும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் 4ஆம் வீட்டின் மூலமாக திட்டங்கள் நிறைவேறும். 4ஆம் வீடு என்பது வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, அழகிய குடியிருப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்களோ பொருளாதார முன்னேற்றமோ அல்லது தாயின் மூலமாக பட்டம் பதவிகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தாய் தந்தை இருவர் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு காரணம் அடிப்படை ஆரம்பத்திலே சூரியனுடைய பார்வை கிடைப்பதனால் தந்தையினுடைய ஆதரவும் பூரணமாக கிடைக்கும். ஆக மாதம் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் 9 சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் தான் வீட்டிற்கு 5ஆம் வீட்டிற்கு குரு 8 மறைகின்ற காரணத்தினால் உங்கள் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் கவலைகள் இருக்கும். சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் ஏற்படும். இல்லை என்றால் அவர்கள் மூலமாக மனக்கவலையும் சங்கடங்களும் தேவையற்ற வீண் விரயங்களும் வைத்திய செலவுகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். பலருக்கு பிள்ளைகளை பற்றி பெரிய கவலைகளும் கட்டாயம்
உண்டாகும். 11ஆம் தேதிக்கு பிறகு 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 10லே ஆட்சி பெறுவார். அப்போது நிலைமை சீராகும். காரணம், சனியை விட்டு செவ்வாய் விலகிய பிறகு 5ஆம் வீட்டு பலன்கள் படிப்படியாக மாத பிற்பகுதியில் நல்ல பலன்களை தரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பிள்ளைகள் வகையில் ஒரு சில சங்கடங்களும் கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். அந்த கடன் மாத பிற்பகுதியில் சுபகடன்களாக மாறும் என்பது தெளிவு. உடைய ராசிக்கு 6 குரு பகவான் அவர் 12ல் இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் போட்டியாளர்களும் போராமையாளர்களும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் கட்டாயம் இருக்கும். பலருக்கு சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுப கடன்களாகும், இல்லையென்றால் வீண் விரைய கடன்களாகும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி வம்பு வரும், அல்லது உங்களுக்கு நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக வரவில்லை என்றாலும் பின்புறமாக பின்னால் உங்களை விமர்சனம் செய்வார்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 7 சனி பகவான் அவர் 9லே செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், இல்லையென்றால் சர்ச்சைகள் உண்டாகும். திருமணமாக இருப்பவர்களுக்கும் மாப்பிள்ளை பெண் தேடும்போது மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் தேட வேண்டும். இல்லையென்றால் தவறுதலான மனிதர்களை தவறுதலான பெண்ணையோ பையனையோ நீங்கள் தேர்வு செய்துவிடக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். எதிலும் நீங்கள் விழிப்புடனும் கவனமுடன் இருக்க வேண்டிய விஷயங்களாகும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் தவறுதலான பழக்க வழக்கங்களிலும் தவறுதலான நண்பர்கள் மூலமாகவும் நட்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கெடக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரியவர்களும் சிறியவர்களை நிச்சயமாக இந்த காலத்தில் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் உண்டு என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 8 சனி பகவான் அவர் 9ல் இருக்கின்றார். 8லே ராகு கேது சம்பந்தத்தோடு குரு பகவான் பார்வையை பார்ப்பதனால் பெரிய சங்கடங்கள் வராது. இருந்தாலும் உடல் நலத்தில் கூடுதலான கவனமும், வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். தந்தையின் மூலமாக ஒரு சில சுபவீரியங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உண்டு என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 9 குரு அவர் 12ல் இருக்கின்றார். 9லே சனி செவ்வாய் இருந்து செவ்வாயினுடைய பார்வை 12ல் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கிடைப்பதினால் தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. எங்கே இருந்தாலும் தர்ம கர்மாதி யோகம் உங்களை காப்பாற்றும். ஆனால் சனியுடன் சேர்ந்த செவ்வாயும் 12ல் இருக்கக்கூடிய குருவால் சதவீதங்கள் கம்மியாகுமே தவிர ஏதோ ஒரு வகையில் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கட்டாயம் கரை சேர்க்கும். தலைக்கு வந்தது தலப்பாயோடு போயிற்று என்ற கதையாக பெரிய சங்கடங்கள் வந்தாலும் அது ஒன்றும் இல்லாத அளவுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகளாக செவ்வாயினுடைய பார்வை குருவுக்கு கிடைப்பதால் ஒரு சில நன்மைகள் 9ஆம் வீட்டின் மூலமாக கிடைக்கும். அதே செவ்வாய் 11ஆம் தேதிக்கு பிறகு 10லே அவர் ஆட்சி பலம் பெறுவார், திக்பலம் பெறுவார். அப்போது நிலைமை சீராகும். சனியை விட்டு அவர் வெளியே வந்து விடுகின்றார். அதன் மூலமாக ஒரு சில 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில நன்மைகள் உண்டாகும். இருந்தாலும் தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் பழிபாவங்களும் விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ராசிக்கு 10 செவ்வாய் அவர் 9ல் இருக்கின்றார். மாத ஆரம்பத்தில் 10லே உச்ச சூரியனும் புதனும் இருப்பதனால் மிக மேன்மை. 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் 10லே வந்து விடுவார். அப்போது உங்கள் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம், லாபங்கள், நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவு 10லே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியும் பார்ப்பார். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமாக சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு, மரியாதை என்று மிகப்பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். தொழில் மூலமாக பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு, பணி உயர்வு, விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் என்று எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். சமுதாயத்தில் தொழில் மூலமாக உங்களுடைய சமுதாயத்தில் எந்த துறையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் உங்களுடைய தகுதியும் தரத்தரமும் கௌரவம் நிச்சயமாக உயரும் என்பது மாத பிற்பகுதியில் நீங்கள் அந்த பலனை பூர்ணமாக காணலாம் என்பது கடகராசிக்காரர்களும் சரி, கடகலக்கணக்காரர்களுக்கும் சரி 10ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் யோகங்களும் லாபங்களும் மதிப்பும் கௌரவம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 11 சுக்கிரன் அவர் ஆரம்பத்திலே 14ஆம் தேதி வரை 11 11ல் இருக்கின்றார். 9ல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் 11 11ல் இருக்கின்ற காரணத்தினால் எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் வெற்றி அடையும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12லே வருவார். 12 புதன் 11லே வருவார். ஆக 12ம் 11ம் பரிவர்த்தனையாக இருப்பதனால் சுப லாபங்களும் உண்டு, சுப விரயங்களும் உண்டு, வரவும் உண்டு, செலவும் உண்டு. ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆக எது எப்படியோ இருந்தாலும் பரிவர்த்தனை தான். அதுவும் 11 12 என்பதால் பணம் எவ்வளவு வந்தாலும் செலவுகள் எவ்வளவு ஆனாலும் பணம் வந்து கொண்டே இருந்தால் செலவு செய்வதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பணம் வராமல் செலவு செய்வதுதான் மிகப்பெரிய சங்கடம். அதன் மூலமாக கடன்கள் ஏற்படும். ஆனால் இந்த கோச்சார கிரகங்கள் வரவும் உண்டு, செலவும் உண்டு. அதனால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மூத்த சகோதரர்கள் வகையில் ஒரு சில சுபகாரியங்கள் காத்திருக்கிறது. எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டாகும். இதன் மூலமாக வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதன் மூலமாக எதிர்காலத்திற்குண்டான பலருக்கு நன்மைகளும், குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் தொழிலதிபர்களுக்காகவும் மிகப்பெரிய வெளிநாட்டில் மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு. ஆக இந்த பரிவர்த்தனை ஒரு வகையில் நல்ல பரிவர்த்தனையாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 12 புதன் அவர் ஆரம்பத்திலே 10லே உச்ச சூரியனுடனும் பிறகும் அவர் 11லே இருக்கின்றார். உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் சகோதரி வகையிலும் இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் இருக்காது. 12லே குரு பகவான் இருப்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சில செவ்வாய் சனியின் சம்பந்தத்தினால் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் மொத்தத்தில் யோகமும் லாபமும் 4ஆம் வீட்டின் மூலமாக சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் கட்டாயம் உண்டு. பிள்ளைகள் மூலமாக மட்டும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அதை தவிர்த்து பார்த்தால் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் மூலமாகவும் தனப்பிராப்தி மூலமாகவும்
மிகப்பெரிய லாபங்களும் யோகமும் வெற்றியும் கட்டாயம் கை கொடுக்கும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கினால் கைமேல் பலன் உண்டு. முடிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். அருகாமையிலுள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். சுந்தரகாண்டத்தை படிப்பதனால் கைமேல் பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் குரு பயிற்சி பலனை நாங்கள் விட்டிருக்கின்றோம். பார்க்காத நண்பர்கள் குரு பயிற்சி பலனை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.